ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் வச்சிருந்தாங்க இன்னைக்கு கரு டைம் நடந்த இன்னைக்கு கரு ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கான சில எவிடன்ஸ் அந்த கேமரா அந்த ட்ரோன் ஷாட் வச்சுட்டு இப்போ வெளியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரோன் ஷாட் வெளியாகல. இப்போதான் புதுசா வெளியாகிற மாதிரி மாரிதாஸாக இருந்தாலும் சரி சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி அது மாதிரி ஒரு குரூப் பரப்பிட்டு இருந்தாங்க. பாருங்க தலைவர் சொல்லி அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா பூஸ்ட் பண்ணிட்டாங்க. நேத்து முழுக்க எடுத்து பேசிட்டு சொல்ல போனா திமுக நாம் தமிழ் கட்சியில பெரிய எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நியூஸ் தமிழ் 24/7 அவங்களே உள்ள வந்து வேற எந்த சேனலையும் போட்ட மாதிரி தெரியல. இவரெல்லாம் யாருன்றா மத்தியில் உள்ள என்டிஏ குரூப்போட பெரிய அணிகள் அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் தலைவர் விஜய் அவர்களை ஒட்டுமொத்த அரசியல் களமும் எடுத்து நின்றுட்டு இருக்கு. யாருக்குமே பிடிக்கல. அந்த மனுஷன் வந்தது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் வந்த விஜயகாந்த் இருந்தாலும் சரி கமலஹாசன் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சரத்து மரத்தமா நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த பெரிய குரூப் இருக்காங்களே அடிச்சு உட்காருவாங்க. ஒன்னு அதிமுக அடிக்கும் இல்லனா திமுக அடிக்கும். இன்னைக்கு இதை உடைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் மீது திட்டமிட்டு பரப்ப முடியல. எந்த நேரத்தில் எலெக்ஷன் டைம்ல பரப்பிட்டு மற்ற நேரம் பிரச்சனை இல்லை. நம்ம உடைக்கிறது சாவகமா எதுவும் உடைச்சா நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன் ஷாட் நீங்க வேணா பாருங்க. இதுல இந்த ட்ரோன் ஷாட் வந்து நமக்கு இன்னும் சொல்லி கொடுத்து நமக்கு இன்னும் புலப்படுத்து. அந்த இடத்துல அந்த ட்ரோன் ஷாட்ல எங்கேயுமே கரண்ட் இல்ல. விஜய் அவர் பேசி முடிச்சு கொஞ்சம் கரண்ட் ஃபிளாப் ஆயிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல அவங்க அந்த கட்சியினர் அவங்க வச்ச அந்த ரைட்ல ஜெனரேட்டர் மூலமா அந்த ரைட் மட்டும் எரிஞ்சிட்டு வேற எதுவுமே எரியல. அதுபடி அந்த போட்டா இல்ல அந்த ட்ரோன் ஷாட் அது என்ன யூடியூப்ல உள்ளது. அவன் யூடியூப்ல உள்ளத கிராப் பண்ணி எடுத்து போட்டு இருக்காங்க. யோகி பைலோ யாருக்கு வேற வேலை கிடைக்கல வேற எவிடன்ஸ் கிடைக்கல. என்ன திட்டமிட்டு பரப்ப நடத்திட்டு இருந்தாங்க. தலைவர் விஜய் சொன்னது என்ன இந்த மனுஷன் கூட்டணி வரணும் கடைசியில் காத்துக்கிறேன். எப்படி கூட்டணி வந்தாரு எப்படி கூட்டணி வந்தாரு ஏத்தி விஜய் முட்டு பிடிச்சு பிரேக் பண்ணிட்டாங்க. தனியா நிக்கிறோம். என் தலைமை ஏத்திட்டு யாரனால ஆனா பிஜேபி திமுக வேற யாரனால வந்துட்டாரு. அதனால இவங்க இப்படி ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரோன் ஷாட் மூலமாக நமக்கு புலப்படுவது என்னன்னா அதுக்கு அந்த கேமரா அந்த கேமரா டீம் ஆல்ரெடி அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. யாரு விஜயோட கேமரா டீம் இருக்காங்களா விஜய் வந்து தனக்கு ஒரு கேமரா டீம் ஃபுல் ஃபார்ம் எல்லா இடத்துலயும் அந்த கேமரா இருக்கும். அது எல்லா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி சினிமா காண கிடையாது. அவரோட ரெஃபரன்ஸ் கட்சி சார்பா எடுக்கிறது. இதே அவர் நாகப்பட்டினத்துல அதே கேமரா டீம் போச்சு திருச்சி அதே கேமரா டீம் போச்சு எல்லாமே அந்த கேமரா டீம் இருப்பாங்க. அது விஜயோட சொந்த கேமரா டீம் கட்சிக்காக வச்சது. அது சினிமாவுக்காக அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது எல்லாமே போய்